அரசின் கோப்புகளில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கையெழுத்திட மறுப்பதை கண்டித்து தொடர்ந்து 5வது நாளாக ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் நாராயணசாமியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பின்னர் பேசிய ஸ்டாலின், ஆளுநராக பதவியேற்றது முதலே எந்தவித ஒத்துழைப்பும் தராமல் மாநில அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் கிரண்பேடி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். சின்னத்தம்பி யானையை பிடித்து முகாமில் அடைத்தது போல் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். ஆளுநர் மூலம் கொள்ளைப்புறம் வழியாக ஆட்சி செய்ய பாஜக முயற்சிக்கிறது என்று சாடிய ஸ்டாலின், இந்த பிரச்சனையை பிரதமர் மோடி கவனிக்காதது போல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். ஆளுநர் அவர்களை எதிர்த்து கடந்த 5 நாட்களாக நம்முடைய புதுவை மாநிலத்தினுடைய முதல்வர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்ணா போராட்டத்தை பற்றி மத்திய அரசு உடனடியாக கவனிக்க வேண்டும். இதுவரையில் மோடி அவர்கள் கண்ணு காணாமல் இருப்பது வெட்கக்கேடான ஒன்று. உடனடியாக இதை தீர்த்து வைக்கின்ற பணியிலே அவர் நிச்சயமாக பிரதமர் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதுவரையில் ஈடுபடாததற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆகவே உடனடியாக ஆளுநர் அவர்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நானும் அதை வலியுறுத்துகிறேன். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கைதிகளைப் போல தீகார் சிலையில் கொண்டு அடைத்து வைக்கலாம் என்று திட்டமிட்டு இப்படிப்பட்ட பணியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். மாலையில் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி விதித்த 4 நிபந்தனைகளை ஏற்க முடியாது என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதில் தலைமைச் செயலகத்தில்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென முதலமைச்சர் நாராயணசாமி நிபந்தனை விதித்திருந்தார். மேலும் தலைமைச் செயலாளர், டிஜிபி, துறை செயலாளர்கள் தவிர மற்ற அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க கூடாது என நிபந்தனை விதித்திருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் நாராயணசாமிக்கு கிரண்பேடி எழுதியுள்ள கடிதத்தில் அவர் விதித்த 4 நிபந்தனைகளை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக இந்த விவகாரத்தை நாராயணசாமி இழுத்தடிப்பது போல் தமக்கு தோன்றுவதாக கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கிரண்பேடி ஆளுநர் மாளிகையில் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, பிரச்சினைக்கு தீர்வு காணும் எண்ணம் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு இல்லை என்று குற்றம் சாட்டினார். எந்த இடத்தில் பேச்சுவார்த்தை என்று சொல்லும் உரிமை தங்களுக்கும் உள்ளது என்று கூறிய அவர் ஆணவத்துடன் கிரண்பேடி நடந்து கொள்வதாக சாடினார். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 7:10 அவரிடமிருந்து ஒரு கடிதம் எனக்கு வந்தது. அந்த கடிதத்தை படித்து பார்த்தால் கிரண்பேடி அம்மையாருடைய ஆணவம் அதில் அதிகமாக தெரிகிறது. யாரை அழைத்து பேசுவது, யாரை அழைக்கக்கூடாது என்று முடிவு செய்வது நான் தான் என்று கூறியிருந்தார். அது உண்மைதான். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையாருக்கு எந்த இடத்தில் கூட்டம் நடத்துவது, யாரை அழைப்பது என்று சொல்லுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இன்னொரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட எனக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் யார் யாரை கிரண்பேடி அம்மையார் அழைக்க வேண்டும், எந்த இடத்தில் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்வதற்கு எங்களுக்கும் உரிமை உண்டு. உங்களுடைய கடிதத்தின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை என்று நான் கூறியிருக்கிறேன்.